almost everything you need to know. ஹலோ நண்பா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜுவனல்ன்ற ஒரு ரோமன் போயட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கிவ் தம் பிரெட் அண்ட் சர்க்கசஸ், தே வில் நெவர் ரிவோல்ட். அதாவது மக்கள் போராட்டம் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, சொந்தமா யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடையும் என்டர்டைன்மெண்ட்டையும் கரெக்டா கொடுத்துருங்க. அப்ப அவங்க எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணாம அப்படியே இருந்துருவாங்கன்னு சொல்றாரு. இந்த காலத்துல நம்ம அந்த அளவுக்கு ரிவோல்ட் பண்ண போறது இல்லைனாலும் இந்த கோட்டை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா, கிவ் தம் குட் ஃபுட், ஸ்மார்ட் போன், சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட், தென் தே வில் நெவர் இம்ப்ரூவ். அதாவது இந்த ஸ்மார்ட் போன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி புது விஷயங்களை கத்துக்கிறீங்கன்னா அப்ப இம்ப்ரூவ் ஆவீங்க. ஆனா ஜஸ்ட் லைக் தட் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதுலயே சாட்டிஸ்ஃபைடா இருந்துருவீங்க. எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம்னு நினைப்பீங்க. உங்க கையில இருக்க சூப்பரான ஸ்மார்ட் போன்ன்ற டூலை வச்சு நீங்க உங்களை வெறும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க மூளையை நீங்களே மழுகி போக வச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமா போரே அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு 1 or 2 seconds போர் அடிக்குதா, உடனே இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல ஃபுல்லா கத்துக்கணும்னு நினைச்சா பிளேபேக் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. இல்ல வேற ஏதாவது வீடியோவை பார்க்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் தான், உங்களுக்கு போர் அடிக்க கூடாது. இந்த போர் அடிக்கிற ஃபீலிங்கை விட்டு நீங்க தூரமா ஓட நினைக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்துல ஏற்பட்ட பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ்க்கும் போர்டம் தான் காரணமா இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? போர் அடிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா, சின்ன வயசுல நம்ம பிசிக்ஸ் படிக்கும்போது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்டை பத்தி படிச்சிருப்போம். அந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை இப்ப சொல்றேன் பாருங்க. ஆர்கிமிடிஸ் வந்து ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன் அண்ட் பிசிசிஸ்ட். ஒரு தடவை அவரோட ராஜா வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதாவும் அதுக்கு உன்னால சொல்யூஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. ராஜாவோட சந்தேகம் என்னன்னா, அவரு யூஸ் பண்ற கிரீடம் வந்து சுத்தமான தங்கமான்றது அவருக்கு டவுட்டா இருந்தது. ஏன்னா அவருக்கு இது ஒரு கிஃப்டா கிடைச்சது. சோ ராஜா இந்த கிரீடத்தை அவர் கையில கொடுத்து இது சுத்தமான தங்கமா இல்ல இதுல அதிகமா கலப்படம் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொன்னாரு. ஆர்கிமிடிஸ் இந்த கிரீடத்தை வாங்கிட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா அது ராஜாவோட கிரீடம், அதை உடச்செல்லாம் பார்க்க முடியாது, கட் பண்ணியும் ஓபன் பண்ணியும் பார்க்க முடியாது. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. ஆர்கிமிடிஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஆனா இத பத்தி அவர் யோசிக்கிறத நிறுத்திட்டு சரி குளிச்சுட்டு வருவோன்னு பாத்ரூமுக்கு போய் அவரோட பாத் டப்ல ஃபுல்லா தண்ணி இருக்கும்போது இவர் என்டர் ஆனாரு. இவர் பாத் டப்புக்குள்ள போகும்போதே நிறைய தண்ணி வந்து அதுல இருந்து வெளியே வர்றத நோட்டீஸ் பண்ணாரு. அப்பதான் அவரு பாயன்சியை டிஸ்கவர் பண்ணாரு. இந்த பாயன்சி வந்து டென்சிட்டியோட க்ளோஸா லிங்க் ஆயிருக்கு. இதனால ஒரு பொருளுக்கும் வேற வேற டென்சிட்டி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி நம்ம தேக்கி வைக்கிற பாத்திரத்துல இருந்து வெளியே வரும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதை அவர் கண்டுபிடிக்கிறப்ப யுரேகான் கத்திக்கிட்டே ட்ரெஸ் கூட போடாம எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஓடி வந்துட்டாரு. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஹியூமன் பாடிக்கு ஒரு டென்சிட்டி இருக்கு, பியூர் கோல்டுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியும். சோ அவர் ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அந்த கிரீடத்தோட வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஈக்குவலா இவர் ஒரு கோல்டு மெட்டீரியலை கொண்டு வந்து கிரவுனையும் சரி இவர் கொண்டு வந்த கோல்டு மெட்டீரியலையும் சரி செப்பரேட்டா ஃபுல்லா இருக்கிற வாட்டர் கண்டெய்னர்ஸ்ல அதை டிராப் பண்ணும்போது ஒரே அளவுக்கு வாட்டர் வெளியே வந்ததுன்னா அந்த கிரீடம் வந்து பியூரான கோல்டுல செஞ்சது. இப்படி வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிற அளவு வந்து வித்தியாசமா இருந்ததுன்னா அதுல ஏதோ இம்பியூரிட்டிஸ் கலந்திருக்கும்ன்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் எதனால நடந்தது? அவருக்கு போர் அடிச்சதுனாலதான், அவரோட தாட்ஸ் கூட அவரே டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவர் ரிலாக்ஸ்டா இருந்ததுனாலதான், டிஸ்ட்ராக்டடா இல்லாம இருந்ததுனாலதான். ஆனா இந்த காலத்துல நம்ம பாத்ரூம்ல கூட போனை யூஸ் பண்ணாம இருக்கிறதே இல்ல. நிம்மதியா ரிலாக்ஸ் பண்ணி நம்ம தாட்ஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல டிஸ்ட்ராக்டடா இருந்துட்டு இருக்கோம். இப்படி டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுனால நம்மளோட பிரெயினுக்கு இருக்கிற இமேஜினேஷன் பவரை யூஸ் பண்ண மாட்டோம், கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வர மாட்டோம். எது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதோ அதையே கன்சியூம் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா உண்மையிலேயே உங்க பிரெயினோட இமேஜினேட்டிவ் பவர்ஸை நீங்க அன்லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போர்டமை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ட்ரெயின் ஜேர்னில போர் அடிக்கும் போது தான் ஜே.கே. ரவுலிங்கோட மைண்ட்ல ஹாரி பாட்டரோட ஸ்டோரி வந்தது. அவங்களோட இமேஜினேட்டிவ் பவர் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அவங்கள ஒரு பில்லியனரா மாத்துச்சு. ஸோ போர் அடிக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு சூப்பர் பவரா மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ நீங்க ஒரு தனியான ரூம்ல இருக்கீங்க, உங்களை வாண்டடா அடைச்சு வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய புக்கை வச்சிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷனா ஸ்மார்ட் போன் அண்ட் இன்டர்நெட்டை கொடுத்துருக்காங்கன்னா நம்மள மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து அந்த ஸ்மார்ட் போன் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த ஸ்மார்ட் போன்லேயே உங்களுக்கு தேவையான புக்கை வர வச்சு படிக்கலாம். ஆனா அதை விட நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோ கேம்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க வேண்டிய இருக்குல்ல. அதனால படிக்கிற விஷயங்கள் பக்கம் போவே மாட்டோம். ஆனா அதுவே உங்களை ஒரு ரூம்குள்ள அடைச்சு 2 ஆப்ஷன் கொடுக்காம ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வெறும் ஒரு நல்ல லைஃப் சேஞ்சிங் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் மட்டும் தான் அங்க இருக்குன்னா இந்த நேரத்துல நீங்க அந்த புக்கை படிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுவும் நல்லா தானே இருக்குன்னு நீங்க அதை என்ஜாய் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் இது நடந்தது? உங்களுக்கு போர் அடிச்சது. அந்த போர்டமை போக வைக்கிறதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இதையாச்சும் படிக்கலான்னு உங்க மைண்ட் வந்து லெஸ் டோபமைன் லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க டெய்லி அடிக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஸ்க்கு பின்னாடி $1 பில்லியன் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க வேலையே உங்களை டிஸ்ட்ராக்டடா மாத்தி அவங்களோட ஆப்குள்ளேயே இருக்க வைக்கிறது மட்டும்தான்.
தான். ஸோ உங்கள் பிரெயின் அண்ட் மைண்டை அதோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, அதோட கிரியேட்டிவ் அண்ட் இமேஜினேட்டிவ் பவர்ஸை திரும்பவும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் பிரெயினை ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணாமல் இன்டென்ஷனலாக போர் அடிக்க வைங்க. இப்படி நம்மளே போர் அடிக்க வைக்கும்போது நம்மளோட பேஷன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம பொறுமையாகவே இருக்கிறது இல்லை, எல்லாமே உடனே கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி போகிறோம். பட் போர்டம்க்கு பழகிட்டோம்னா இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். உங்கள் டோபமைன் பேஸ்லைன் லெவலை ரீசெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் போர்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். போர்டம் உங்களோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2014ல் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் லான்கஷயர்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. ஒரு குரூப் கிட்ட வந்து ஒரு ஃபோன் புக்கை கொடுத்துட்டு அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நீங்க காப்பி பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு குரூப் கிட்ட அந்த நம்பர்ஸை படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 டாஸ்க்கும் ரொம்ப போரிங்கான டாஸ்க் தான். வெறும் டெலிஃபோன் டைரக்டரியில் இருக்க நம்பரை படிச்சுட்டு எழுதிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எழுதிட்டு இருக்கவங்க கூட பரவாயில்ல, ஆக்டிவா ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே போர்டா ஃபீல் பண்ணாங்க. இப்படி ஒரு போரிங்கான டாஸ்க்கை அந்த 2 குரூப்ஸும் கொஞ்ச நேரத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த 2 குரூப்ஸ் கிட்டையும் பிரிக்ஸ், அதாவது செங்கலை கொடுத்து இதை மேக்ஸிமம் எந்தெந்த வழியில யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை எழுத சொன்னாங்க. பிரிக்ஸை யூஸ் பண்ணி வாலை பில்ட் பண்ணலாம், ஒரு பேட்டர்ன்ல அடுக்கி வச்சா அதை டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம், இன்னொரு பேட்டர்ன்ல அடுக்கி வச்சா அதை நம்ம சேர் மாதிரி உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரிக்ஸை எந்த அளவுக்கு கிரியேட்டிவா யூஸ் பண்ணலான்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ண சொன்னாங்க. இந்த லிஸ்ட்டை ரெடி பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா அவங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி கிரியேட்டிவா யோசிச்சாகணும். இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண 2 குரூப் வந்து போரிங்கா ஃபீல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் குரூப்பை விட செகண்ட் குரூப் ரொம்ப போர்டா ஃபீல் பண்ணதுனால அவங்க ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்ல வந்து அதிகமான கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணாங்க. இதுல இருந்து கிளியரா போர்டம் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, நம்மளோட பிரெயினை இமேஜின் பண்றதுக்கு டியூன் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மனுஷங்களா நம்ம இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் பவரை தான் லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் நம்மள புதுசா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் புது விதமா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா உலகம் போயிட்டு இருக்க பாத்வேவை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா ரெபிடேட்டிவ் டாஸ்க்ஸையும் வர சில வருஷங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ நம்ம கிரியேட்டிவ் அண்ட் இமேஜினேஷன் பவரை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல மீனிங்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிரெயின்ஸை டோபமைன் அடிக்ஸா மாத்திக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போன்ஸை யூஸ் பண்ணி ஓவர் ஸ்டிமுலேஷன்ல என்கேஜ் ஆயிட்டு இருக்கோம். அதை போர் அடிக்கவே விட மாட்டோம். இதனால இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டைம் வந்து நாமளே இன்டென்ஷனலா போர் அடிக்க வைக்கிறது தான். ஆரம்பத்துல ரொம்ப பெருசா ஸ்டார்ட் பண்ணாம 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 hours ஆச்சு நான் எந்த ஸ்டிமுலேட்டிங்கான ஒர்க்கும் பண்ண மாட்டேன், லெஸ் டோபமைன் இன்டியூசிங் ஆக்டிவிட்டியில என்கேஜ் ஆவேன், பாட்டு கேட்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா சிம்பிளா வீட்டோட மொட்டை மாடியில போயிட்டு வானத்தை பார்க்கறது, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு டெய்லி கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்து மெடிடேட் பண்றது, ரோட்ல வெளியே போனாலும் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே நடந்து போகாம நிமிந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போறது, அப்படின்னு லைஃபை ஸ்லோவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு பரபரன்னு இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருந்து பாருங்களேன். நீங்க வெளியில இருந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துகிட்டே இல்லாம போதும் நிறுத்திக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லே நிறைய டாட்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸை கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிதானமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? உங்களுக்கே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியும். ஆனா வெளியில இருந்து இன்புட்ஸ் எடுக்கிறத நீங்க நிறுத்திட்டு அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு சுத்திட்டு இல்லாம நிம்மதியா தனியா ஒரு இடத்துல இருந்து உங்களே போர் அடிக்க வைங்க. உங்களை நீங்களே போர் அடிக்க வைக்கிற ப்ராசஸ்ல உங்களுக்கு ஆக்சுவலா என்ன தேவைன்றதை புரிஞ்சுப்பீங்க. இது வந்து உங்களை சரியான முடிவுகளை எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஈவன் நிறைய பெரிய பெரிய சிஇஓஸ் கூட அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டாங்கன்னா எந்த புது இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிறத நிறுத்திடுவாங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம ஏதாவது ஒரு போரிங் டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ண போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் யூஷுவல் குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சும்மா ஒரு லாங் வாக்குக்கு போயிட்டு வர்றது, மொட்டை மாடியில போய் வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் பண்றப்ப நீங்க ஆக்சுவலா என்ன செய்றீங்களோ அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே உங்க மைண்ட்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்டர்னலா யோசிப்பீங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதே எப்படி பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு உங்களோட தாட்ஸ்ல அப்படியே இமர்ஸ் ஆயிடுவீங்க. இந்த ஃபீலிங்கை தான் நம்ம சாலிட்யூட்னு சொல்றோம். சாலிட்யூட் இஸ் ஈக்குவல் டு பிரெயின் மைனஸ் இன்புட்ஸ். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டிசிஷன்ஸ் எடுக்க முடியாத நேரத்துல நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் வரலாம், உங்களுக்குள்ள இருந்தே கிரியேட்டிவான தாட்ஸ் வெளியே வரலாம். இது வந்து ஃபுல்லா ஐடியாவோட ஸ்ட்ரக்சரோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிற விஷயமா இல்லாம இருக்கலாம். பட் ரஃபா இதையும் சேர்க்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு ரேண்டமான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த தாட்ஸை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும்னா அந்த நேரத்துல என்ன யோசிச்சீங்கன்னே தெரியாது. இதனால கையில எப்பயுமே ஒரு நோட் புக்கையோ இல்ல ஜேர்னலையோ வச்சுக்கோங்க. சும்மா ரேண்டமா உங்களுக்கு வர ஐடியாஸை நோட் பண்றதோ இல்ல உங்க மைண்ட்ல நீங்க ஃபீல் பண்ற விஷயங்களை எழுதும் போதோ உண்மையிலேயே நீங்க நிறைய பிரேக் த்ரூஸை பார்க்க முடியும். உங்க கிரியேட்டிவ் பிரெயினை அன்லாக் பண்ண முடியும். இப்படி ரேண்டமா நீங்க நோட் பண்ற சில விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையை மாத்திடலாம். இந்த காரணத்தினால தான் மோஸ்டா நீங்க டிஜிட்டல் டிவைசஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு
உங்க தலைக்குள்ள இருக்க பெஸ்ட் டிவைஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி ஞாபகம் வச்சுக்கிற விஷயத்தெல்லாம் வேணா டிஜிட்டல் டிவைஸ் வந்து நம்மளை விட பெட்டரா பண்ணலாம். பட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனை நீங்க இழக்காம இருக்கிறதுக்கு என் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணா கூட அதுக்கு சரியான ப்ராம்ப்ஸை கொடுக்கறதுக்கு, இன்ஷார்ட் உங்க பிரெயின்ல இருந்து அவுட்புட்டை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க பிசிக்கல் நோட் புக்ஸை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஜேர்னல் ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த பிளேஸை நம்ம இந்த ரீசனுக்காக தான் கொடுத்து வச்சிருக்கோம். திடீர்னு ஒன்று தோணும், அதுல அப்புறம் ஒர்க் பண்றதுக்கு இன்னும் ஃபுல் பிக்சரா ஃபார்ம் ஆகாத ஐடியாவை நீங்க ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி இங்க எழுதி வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம ஜேர்னலை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணும்போது போர்டம்ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிளாட் 300 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜேர்னலுக்குள்ள என்ன இருக்கு அதை பத்தி இன்னும் டீடைல்ஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த வீடியோல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு சம்மரியா பார்க்கணும்னா, மனுஷங்களா நமக்கு போர் அடிக்குதுன்ற விஷயம் வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. போர்டம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம் போகாம அதே போர்டம் நம்ம எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதாவது போர்டம் இன்டென்ஷனலா வேணும்னே நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து நம்ம அப்பப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்ல வாழ்ந்த கிரேட் பீப்பிள் மாதிரி நம்ம பிரெயின்ல இருந்து நிறைய புது ஐடியாஸை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட இமேஜினேஷன் பவர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படுறோம்னா அந்த டெசிஷன் மேக்கிங்லயும் கரெக்டான டாட்ஸை கனெக்ட் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களோட மைண்டை டியூன் பண்றதுக்கு நீங்க சாலிட்யூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதாவது உங்க பிரெயினுக்கு புது இன்புட்ஸை கொடுக்கறத நிறுத்தணும். இது டிவியா இருக்கலாம், போனா இருக்கலாம், இல்ல வேற எந்த டிவைஸாவும் இருக்கலாம். ஏன் இன்ஃபர்மேஷன்லயும் நீங்க ஓவர்லோட் ஆகாம இருக்கிற இன்ஃபர்மேஷனை சரியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த போர்டமை சைலண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல டோபமைன் டீடாக்ஸ் பண்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிளா ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் எந்த டோபமைன் இன்டியூசிங் ஆக்டிவிட்டீஸ்லயும் இன்வால்வ் ஆக மாட்டேன்ற மாதிரி ஒரு டெசிஷனோட ரிலாக்ஸ்டா இருக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரெயினோட டோபமைன் பேஸ்லைன் லெவல் அட்ஜஸ்ட் ஆகும். சிம்பிளான விஷயங்கள் கூட உங்களை சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம லைஃபை நார்மலான பேஸ்ல உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் டோபமைன் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.